Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல குட் நியூஸ் எல்லாருக்கும் வந்துச்சு. யாருக்கு அப்படின்னு கேட்டா, CBSE படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு குட் நியூஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் +2 படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அவங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸை கேன்சல் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதுல என்ன நம்ம இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, இந்த கேன்சலேஷன் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ் போயிட்டு இருந்தது. அந்த கேசஸ்ல மார்க்கை நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல் கேட்டிருந்தாங்க. அந்த டீடைல சப்மிட் பண்ணிருக்காங்க. எந்த பேசிஸ்ல மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும், ஒருவேளை மார்க் எனக்கு கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்றது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு CBSE அப்படிங்கறனால ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கறனால நிறைய ஸ்டேட்ல நிறைய இஷ்யூஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஸ்டேட்ல அவுட் ஆஃப் அவங்க 5 எக்ஸாமினேஷன்ஸ் 4 எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியிருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்ல 3 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்ல 2 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்ல ஒரு சில பேர் எக்ஸாமுக்கே போகாமவும் இருந்திருக்காங்க. ஸோ இது 10th நடந்திருக்கு, +2க்கும் நடந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் எப்படி மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா, என்ன பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா, 10th பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆல் கிளியர், +2 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆல் கிளியர். இதுல இந்த +2 எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இவங்க கொடுக்க போற இந்த மார்க்ல உங்களுக்கு ஏதாவது ஃபீல் இருந்துச்சு, நான் நல்லா எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா, நீங்க கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நடத்துற எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி உங்களுடைய ரியல் மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஆப்ஷன்ஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ICSE அப்படிங்கிற போர்டு வருதுங்க. அந்த ICSE போர்டுக்கு இது வரைக்கும் இந்த மார்க் எப்படி போறதுங்கிறத சொல்லல. அதை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ மார்க் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கறவங்களா இருந்தா, கேட்கறவங்களா இருந்தா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம நிறைய எஜுகேஷன் இன்புட்ஸ் நம்ம வீடியோல கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் 3 இயர்ஸா. ஸோ கண்டினியூஸ் எஜுகேஷன் இன்புட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த இதுல இந்த வீடியோ பிடிச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மொத்தம் 5 எக்ஸாமினேஷன்ஸ். இதுல 3க்கும் மேற்பட்ட நீங்க 3+ எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது ஒரு 4 எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி மார்க் கொடுக்க போறாங்கன்னா, பெஸ்ட் 3 அப்படிங்கறத எடுக்க போறாங்க. நீங்க எழுதின எக்ஸாம்ல பெஸ்ட் 3 மார்க்ஸ் என்ன அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு அந்த பெஸ்ட் 3க்கான ஆவரேஜ் பண்ணி அந்த ஆவரேஜ் வர மார்க் மத்த 2 சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கற மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது அடுத்தது நீங்க இப்போ 3 தான் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அவுட் ஆஃப் 5 நீங்க 3 எக்ஸாம் தான் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அதுல பெஸ்ட் 2 எடுத்துக்கிட்டு அந்த பெஸ்ட் 2க்கான ஆவரேஜை வச்சு மத்த 3த்துக்கு மார்க் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிருக்காங்க. நீங்க இப்போ 2 தான் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 2 அல்லது 1 அப்படிங்கிற கான்செப்ட் வருகின்ற பொழுது இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்டர்னல் மார்க்ஸை பேஸ் பண்ணியும், அவங்க ஏற்கனவே எழுதியிருக்கிற பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ல வாங்கின மார்க்கை பேஸ் பண்ணியும், அதுல பெஸ்ட் மார்க் என்னவோ அந்த பெஸ்ட் மார்க் ஆவரேஜ் மாதிரி எடுத்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் கொடுக்கறத சொல்லிருக்காங்க. சோ 3 டிஃபரெண்ட் மோட்ஸ், அந்த மோடு தான் உங்களுக்கு வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் எழுதுறவங்க, 3 சப்ஜெக்ட் எழுதுறவங்க, 2 சப்ஜெக்ட் எழுதுறவங்க, ஒண்ணுமே எழுதாம இருந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த கேட்டகரியில மார்க் போடலாங்கிறத டிசைட் பண்ணி அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கான இந்த இதை நீங்க பிளானை ஒர்க் அவுட் பண்ணி சீக்கிரமா நீங்க சர்க்குலர் கவர்மெண்ட்ல அபிஷியலா நீங்க டிக்ளேர் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. சோ இந்த பேசிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை இப்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஐயோ எனக்கு மார்க் கம்மியா வந்திருக்கும், நான் இன்னும் கொஞ்சம் எழுதினதை நல்லா பண்ணிருப்பேன்னு நினைக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொரோனா சிச்சுவேஷன்ஸ் அந்தந்த ஏரியால இருக்கிற தாக்கத்தை பொறுத்து ஒரு டேட் கொடுத்து, அந்த டேட்டுக்கு அப்புறம் +2 ஸ்டூடெண்ட் மட்டும் தேவைப்பட்டா நீங்க விட்டு போன எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாமோட ஒரிஜினல் மார்க் உங்களுக்கு நல்ல ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மார்க் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் CBSEக்கு ஃபைனலா கோர்ட் மூலமா வந்த முடிவு. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணி சென்ட்ரல் எஜுகேஷன் போர்டு அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த பேசிஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. அந்த ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்னா, ஜூலை மாதம், அதாவது மிட் ஆஃப் ஜூலை, அதாவது ஜூலை 15வது தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மார்க்கை நீங்க எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது எஜுகேஷன் அப்டேட்ஸ் இருந்தா உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன். என்னோட வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.